அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்கள் வெப் டிசைனிங் மாணவர்களுக்காக வேண்டி Adobe Flash சம்பந்தமாக ஒரு அறிமுக லெசனை பார்ப்போம். இதுலேருந்து இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு பார்ட்டாக நாங்கள் ஃப்ளாஷையும் நாங்கள் பார்த்து கொண்டு வருவோம். ஓகே, ஃப்ளாஷ் நாங்கள் ஸ்பெஷலி யூஸ் பண்ணுறது கார்ட்டூன் செய்கிறதுக்காக வேண்டி. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் ஒன்று செய்கிறது பேப்பர்ஸில் ஒரு புக் மாதிரி எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஸ்டெப்பாக வரைவாங்க. ஒரு மூவிங் ஒன்று 1 by 1 வரைஞ்சிட்டு அந்த தாளை பிரட்டும் போது அந்த கார்ட்டூன் கேரக்டர் மூவ் ஆகுற மாதிரியான ஒரு எஃபெக்ட் ஒன்று தோன்றும். அதே சிஸ்டம் தான் இப்போ கம்ப்யூட்டரைஸ் பண்ணி ஒவ்வொரு தாளுக்கு பதிலாக ஒவ்வொரு ஃப்ரேம்ஸ்ன்ற அமைப்பில் மூவ் ஆகக்கூடியமாக இருக்கும். ஓகே, Adobe Flash. இந்த ஃப்ளாஷ்ட ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1996 ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அந்த நேரம் அதோட பேர் ஃபியூச்சர் ஸ்பிளாஷ் எனிமேட்டர். ஃபியூச்சர் ஸ்பிளாஷ் எனிமேட்டர்ன்ற பேரில் தான் இது தொடங்கப்பட்டுச்சு. இந்த ஸ்லைடில் உங்களுக்கு பார்க்கலாம் அதோட வேர்ஷன்ஸ். 1996 ஸ்பிளாஷ் எனிமேட்டர். அதுக்கு பின்னாடி இதில் பேர் மாற்றப்பட்டுச்சு மேக்ரோமீடியா ஃப்ளாஷ். மேக்ரோமீடியான்ற நிறுவனத்தில் ஃப்ளாஷ் 1, ஃப்ளாஷ் 2, ஃப்ளாஷ் 3 இதெல்லாம் மேக்ரோமீடியாஸ். இதே அமைப்பில் 2007 இந்த மேக்ரோமீடியான்னு சொல்லக்கூடியது Adobe Flashஆக மாற்றம் அடைஞ்சு. Adobe Flash இந்த சைடில் காட்டக்கூடியது இந்த ஃப்ளாஷ்ட ஐகான்ஸ். இதே மாதிரி ஒவ்வொரு Adobe Flashஆக வந்து CS4, CS5 இந்த மாதிரி வெர்ஷன்ஸ் வந்து 2017 திரும்பவும் ஆரம்பத்தில் வந்த மாதிரி 16, 17 இந்த பீரியடில் Adobe Animateன்ற இதோட பேர் மாற்றம் அடைஞ்சிச்சு. ஆரம்பத்தில் இருந்த மாதிரியே Adobe Animate. ஸோ மேக்ரோமீடியா ஃப்ளாஷ், Animate, Adobe இது எல்லாமே வந்து ஒரே சப்ஜெக்ட் தான். இதில் காட்டக்கூடியது ஃப்ளாஷ்ட லோகோவும் இதை ரன் பண்ணுற ஃப்ளாஷ் பிளேயர்ஸ்னு ஒன்று தேவை. அந்த ஃப்ளாஷ் பிளேயர்ஸ்ட லோகோவும் இந்த ஸ்லைடில் காட்டப்பட்டு. ஓகே, ஒரு ஃப்ளாஷை திறக்கிற மெத்தட் இதில் காட்டப்பட்டிருக்குது. உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் ஐக்கன் இருக்கும் அல்லது சர்ச் பாருக்கு போய் Adobe Flash அல்லது மேக்ரோமீடியா ஃப்ளாஷ் மூலமாக எங்களுக்கு திறக்கிறது. இன்டர்நெட்டில் இலவசமாகவும் இந்த சாஃப்ட்வேர்ஸை டவுன்லோட் பண்ணிக்கொள்ள இயலும். இதில் எக்ஸ்டென்ஷனாக .fla வரும். name.fla ஃப்ளாஷ்ட எக்ஸ்டென்ஷன். ஃப்ளாஷை ஆன் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். இதில் நாங்கள் ஆரம்பத்தில் பார்க்கிறோம் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட்ன்றதை கிளிக் பண்ணதோட ஃப்ளாஷ்ட பேஜ் லே அவுட் ஒன்றாயிரும். இந்த ஃப்ளாஷ் பேஜுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய பேர் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டிஸ் பேனல். நாங்கள் ஏதாவது ட்ரா பண்ணினா அதில் மேலதிக செட்டிங்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் வரும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் சம்டைம்ஸ் சைட்லையும் வரையிலும். டைம் லைன் வேறு இம்பார்ட்டண்டான ஒரு பகுதி ஃப்ளாஷில் டைம் லைன். இதே எங்களுக்கு மேலே அல்ல கீழே மாற்றி கொள்ளையிலும். இந்த இடத்துல லேயர்ஸ், டூல்பார்ஸ். இந்த டூல்பாரில் காணப்படக்கூடிய ஒவ்வொரு டூலையும் நாங்கள் பின்னாடி பார்ப்போம். இந்த இடத்துல பேனல் கலர் அது மாதிரி எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸ் செய்யுது. இந்த ஸ்டேஜை விட்டு வெளியே இருக்கக்கூடிய ஏரியாவை நாங்கள் சொல்லுவோம் ஒர்க் ஏரியா. இதில் அவுட்லைன் எங்களுக்கு டிசைன் பண்ணலாம், ஆனால் அது பிளேயில் வராது. நாங்கள் ப்ளே பண்ணுற நேரம் இந்த ஸ்டேஜ் உள்ளுக்கு மட்டும்தான் வரும். ஓகே, இதுதான் ஃப்ளாஷ்ட டூல் பாக்ஸ். இந்த ஒவ்வொரு டூலையும் நாங்கள் அடுத்த ப்ராக்டிக்கல் லெசன்ஸ் படிக்கும்போது அதை யூஸ் பண்ணி பார்ப்போம். டைம் லைன் இதுதான் இம்பார்ட்டண்டான துண்டு. டைம் லைன் இந்த இடத்துல லேயர்ஸ் காணப்படும். எங்களுக்கு எத்தனை லேயர் வேண்டாலும் எடுக்கலாம். அந்த லேயர்ட நேமை ரீநேம் பண்ணிடும். அதே போல் இந்த கண் மூலமாக காட்டக்கூடிய விசிபிலிட்டி, அதாவது ஒரு ட்ரா பண்ண ஒரு இமேஜை ஹைட் பண்ணிடும், திரும்பவும் எடுக்கலும். லாக் லேயர்ஸ், ப்ளே ஹெட். நாங்கள் எந்த இடத்துல ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோமோ அது நாங்கள் சொல்லுவோம் ப்ளே ஹெட். ப்ரீ ஃப்ரேம்ஸ், ஃப்ரேம் ரேட். இந்த ஃப்ரேம் ரேட்னு சொல்லக்கூடியது ஸ்பீட், ஃப்ரேம் பர் செகண்ட். இப்போ இதில் 12 காட்டக்கூடியது ஸ்பீட். இந்த இடத்த கிளிக் பண்ணி எங்களுக்கு அந்த மூவியோட ஸ்பீடை கூட்டலும் அல்லது குறைக்கலும். ரைட், இப்போ நாங்கள் பேசிக்காக ஒரு அனிமேஷன், சிம்பிள் அனிமேஷன் உண்டு ஃப்ளாஷில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம்.
நான் ஃப்ளாஷை ஆன் பண்ணோம்னு சொன்னால் ஏற்கனவே காட்டப்பட்டது மாதிரி ஸ்க்ரீன் வரும். இதில் நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் எம்டியாக காணப்படுது. இந்த இடத்த கவனிங்க. இதில் ஓவல் டூல் மூலமாக எனக்கு இந்த இடத்துக்கு போய் கலர் சூஸ் பண்ணிடும், ஒரு பால் ஒன்று வரையிடும். இப்போ இந்த ஒன்னை கவனிங்க, டார்க்காக காட்டப்பட்டீங்க. டாட், இந்த டாட் ஆரம்பத்தில் நான் அண்டு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த டார்க் இல்லாமைக்கு ஆப்ஜெக்ட் ஒன்று இல்லாதனால. இப்போ நான் ஆப்ஜெக்ட் ஒன்று வரைஞ்சேன்னு சொன்னால் டார்க்காக காட்டும். இது ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் இருக்குது. ரெண்டாவது ஃப்ரேமுக்கு மவுஸை கொண்டு வந்து ரைட் கிளிக், இன்சர்ட் கீ ஃப்ரேம். இந்த ஆப்ஜெக்ட் ரெண்டாவது ஃப்ரேமுக்கு காப்பி ஆகிருக்கும். இதை அப்படியே நான் மூவ் பண்ணுறேன். தேர்ட் ஒன், இன்சர்ட் கீ ஃப்ரேம். இந்த சர்க்கிளை அப்படியே மூவ் பண்ணுறேன். எனக்கு தேவைண்டா இதில் கலரையும் சேஞ்ச் பண்ணிடும். இன்சர்ட் கீ ஃப்ரேம். ஏதாவது பிழையாவினு சொன்னால் இதை ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் ஃப்ரேம் கொடுக்கணும். இதில் இன்சர்ட் ஃப்ரேம்ன்றதை கொடுத்தா எம்டி ஃப்ரேம் வரும். ஆனால் எனக்கு காப்பி ஆகணுன்றதுனால நான் இன்சர்ட் கீ ஃப்ரேமை கொடுத்து மூவ் பண்ணுறேன். இப்போ மேலே ஹெட்டையும் கவனிங்க. 10க்கு வந்தீங்க அந்த ரெட் கலரில் காட்டக்கூடிய ஹெட். ஓகே, இந்த மாதிரி டைம் எடுக்கும். நீங்கள் அப்படி ஃபுல்லாக செஞ்சது பின்னாடி கீபோர்டில் என்டரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ப்ளே ஆகும். அந்த ஸ்டேஜ்லேயே ப்ளே ஆகும். கவனிங்க, மேலே ஹெட்டையும் பாருங்கள், அது அப்படி மூவ் ஆகுது. ஓகே, இப்போ நான் கீபோர்டில் கண்ட்ரோலையும் என்டரையும் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக ஃப்ளாஷ் பிளேயரில் இது கண்டினியூலி ப்ளே ஆகிக்கொண்டே இருக்கும். இந்த போல் கலர் மாதிரி பம்ப் ஆகிற மாதிரி வரும். நான் ஆரம்பத்தில் சொன்ன போல் இந்த FPS ஃப்ரேம் பர் ரேட் இந்த இடத்துல எங்களுக்கு ஃப்ரேம் டே ஸ்பீடை மாற்றலாம். இந்த இடத்துல வரலன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த இடம் கீழே ஃப்ரேம் ரேட் சில வெர்ஷனில் மேலே சேஞ்ச் ஆகும், சில வெர்ஷனில் கீழே. இந்த 12ன்றது நான் இப்போ ஒரு 5ஆக மாற்றுறேன். இப்போ நான் கண்ட்ரோல் என்டர் பண்ணுறேன். இந்த போல் வெரி ஸ்லோவாக போகுது, 5 ஃப்ரேம் பர் செகண்ட். இதை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் 40 கொடுக்குறேன். ஓகே, 40. இப்போ பாருங்கள் ஸ்பீடாக போகும். ஓகே, அதே மாதிரி எனக்கு இந்த ஸ்டேஜில் கலரை சேஞ்ச் பண்ணணும்னா ஸ்டேஜை கிளிக் பண்ணி இந்த இடத்துல பேக்ரவுண்டு காட்டப்படும். இதை நான் எனக்கு வேண்டிய கலரை கொடுக்குறது மூலமாக பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும். சம்டைம் இந்த பேக்ரவுண்ட்றது இந்த இடத்துல இல்லைண்டா இங்கால சைட்லேயும் ப்ராப்பர்ட்டிஸ் பாரில் வந்து. ஓகே, இப்போ நான் இந்த லேயரை பாருங்கள், லேயர் 1 இருக்குது. இதை நீ ரீநேம் பண்ணணும்டா லேயர் 1 டபுள் கிளிக் பண்ணி எனக்கு வேண்டிய பேரை கொடுக்குறேன், பால் 1 கொடுக்குறேன். எனக்கு இன்னொரு லேயர் ஒன்று எடுக்கணும். இந்த லேயரை ரைட் கிளிக், இன்சர்ட் லேயர். இப்போ செகண்ட் லேயர் வந்து இந்த செகண்ட் லேயரில் எனக்கு தேவையான ஆப்ஜெக்டை போடலாம். இன்சர்ட் ஃப்ரேம். இப்போ நான் நேம் ஒன்று டைப் பண்ணுறேன். ஓகே, இதில் நான் yellow கலர் நேம் ஒன்று டைப் பண்ணி கீழே பாருங்கள் அந்த டெக்ஸ்ட்டுக்கான சைஸஸ் போல்ட், இட்டாலிக் அந்த மாதிரி எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் வரும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நான் இந்த டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணுறேன். இன்சர்ட் கீ ஃப்ரேம். நான் போலுக்கு செஞ்ச மாதிரி எனக்கு தேவையான மாதிரி மூவ் பண்ணலாம். இன்சர்ட் கீ ஃப்ரேம். எனக்கு எங்கெல்லாம் மூவ் பண்ணணுமோ அதே மாதிரி மூவ் பண்ணலாம். சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா டூல் பாரில் இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல், ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலை கிளிக் பண்ணுறது மூலமாக இதை பெருசாக்கலாம். இன்சர்ட் கீ ஃப்ரேம். அதே போல் ரொட்டேட் பண்ணணும்னா ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயே கார்னருக்கு வந்தால் ரொட்டேட் காணப்படும். எனக்கு தேவையான மாதிரி இதை ரொட்டேட் பண்ணணும். இப்போ நான் கண்ட்ரோல் என்டரை கொடுக்குறேன். பாருங்கள் டெக்ஸ்டோட சேர்ந்து வரும். நான் 40 ஃப்ரேம் பர் ரேட் கொடுத்ததுனால ஸ்பீடாக போகுது. நான் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி 12, 12. இப்போ பாருங்கள் ஸ்டாண்டர்ட் ஆன மாதிரி அந்த எழுத்து மூவ் ஆகும், ஆப்ஜெக்டும் மூவ் ஆகும். இப்போ இந்த இடத்துல